ஈரானை அழிக்கப் போகின்றார்கள். அதாவது முற்றாக அழிக்கப் போகின்றார்கள். அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் ஈரானை கொண்டு வரப் போகின்றார்கள். வல்லரசு நாடுகள் அனைத்துமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒன்றிணைந்து விட்டது. அந்த வகையில் G7 நாடுகள் கூட்டாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றன. அதே போல அமெரிக்க ஜனாதிபதி உடனடியாக தெஹ்ரானில் இருப்பவர்கள் வெளியேற வேண்டும் என்று அறிவித்தல் விடுத்திருக்கின்றார். அதனை தாண்டி பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஈரானின் அழிவு தொடங்கிவிட்டது. இதுதான் உண்மை. நீங்கள் பார்த்து வருகின்ற, அதாவது சமூக வலைத்தளங்களில் பார்த்து வருகின்ற, உள்ளூர் ஊடகங்களில் பார்த்து வருகின்ற செய்திகளிலே பெருமளவிலே உண்மை இல்லை. என்ன நடக்கப் போகின்றது என்பதை தெளிவாக இந்த காணொலியிலே நான் கூறுகின்றேன். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஈரான் இஸ்ரேல் யுத்தம் அல்லது தாக்குதல் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. பரஸ்பர தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஈரானின் புதிய ராணுவ தளபதியாக தெரிவு செய்யப்பட்டவரும் நேற்றைய தினம் கொலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அடுத்தடுத்து அதிரடியாக செயற்பட்டு வருகின்றது இஸ்ரேல் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு ஈரான் இஸ்ரேல் பரஸ்பர தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக, அதாவது காசா பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இஸ்ரேல் அடுத்தடுத்து தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. பின்வாங்குகின்ற வகையில் எந்த நடவடிக்கையும் இஸ்ரேல் மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கின்றோம் என்று G7 நாடுகள் கூட்டாக ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இஸ்ரேல் பக்கம் நாங்கள் நிற்போம் என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையால் வல்லரசு நாடுகள் அனைத்துமே ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு என்கின்ற பகிரங்க தகவலை சற்று முன்னர் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுதவிர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கனடாவில் நடைபெறுகின்ற G7 மாநாட்டில் இருந்து இடைநடுவே வெளியேறுகின்றார் என்று அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதட்டமான சூழலை தொடர்ந்து அவர் வெளியேறுகின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதவிர இந்த G7 மாநாட்டில் முக்கியமாக என்ன விடயங்கள் பேசப்பட இருந்தன என்று சொன்னால், உக்ரைன் ரஷ்யா மோதல் சம்பந்தமாகவும் அமெரிக்கா விதித்த வரி சம்பந்தமாகவும் தான் பேசப்பட இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததன் பின்னர், அதாவது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஆரம்பித்ததன் பின்னர் உடனடியாக பிரித்தானிய பிரதமரும் கனடா பிரதமரும் இணைந்து இந்த விவகாரத்தை G7 மாநாட்டில் பேசுவோம் என்று இதற்கு முன்னரே அவர்கள் கலந்துரையாடி அந்த விடயத்தை பேசுவதற்கு தயாராக இருந்தார்கள். அது தொடர்ச்சியாக இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தான் சற்று முன்னர் கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, உடனடியாக தெஹ்ரானில் இருக்கின்ற மக்கள் வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். நாங்கள் முன்பே கூறியிருந்தோம், நான் சொன்ன ஒப்பந்தத்தில் இவர்கள் கையெழுத்திட்டிருந்தால் இவர்கள் தப்பித்திருக்கலாம், அநியாயமாக மனித உயிர்களை இவர்கள் இழக்கின்றார்கள் என்பது போன்று அவரது கருத்து அமைந்திருந்தது. அதாவது அவர் தனது எக்ஸலத்திலே அந்த பதிவை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் உடனடியாக தெஹ்ரானில் இருப்பவர்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் ஆயுதங்களை தயாரிக்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அது தொடர்பாக தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவல் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆகவே ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்காவும் தயாராகி விட்டதா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஈரான் அவசரப்பட்ட ஒரு தகவலை வெளியிட்டது, அல்லது அவசரப்பட்டோ அல்லது அவர்களின் பட்டுணிவு வரியதோ ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் நினைக்கவில்லை. அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் செயற்பட்டால் அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்பது போல அவர்களது கருத்து அமைந்திருந்தது. அது மிக ஒரு பாரதூரமான கருத்தாக இருக்கின்றது. உண்மையிலே ஈரான் ஒரு அணு ஆயுத நாடும் இல்லை. ஈரானால் ஒரு கட்டத்துக்கு மேல் தாக்கு பிடிக்கவும் முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கின்ற போது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்த போகின்றது. அதே போல இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளும் துணையாக நிற்கின்றது. இப்படி நிற்கின்ற போது அடுத்த கட்டமாக ஈரானால் ஒன்றுமே செய்ய முடியாது. முடிந்தால் இன்னும் அவர்களிடம் இருக்கின்ற இந்த கொஞ்சம் ஏவுகணைகளை ஏவலாமே தவிர அதை தாண்டி ஒரு போரை நகர்த்தி செல்வதற்கான ஒரு ஆயுத தளபாடங்களோ அல்லது இணைய உபகரணங்களோ ஈரானிடம் இல்லை என்பதுதான் உண்மை. இதை வைத்து ஒரு மாதத்திற்கு கூட சமாளிக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே இஸ்ரேல் தான் அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த அரபு நாடுகளை எல்லாம் அழிப்பேன் என்பதுதான் இஸ்ரேலின் ஒரு கொள்கையாக இருக்கின்றது. அதற்கு முதல் ஒரு வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலும் ஈரானும் நட்பு நாடுகளாக இருந்தன. அதற்கு பிறகாக இஸ்லாமிய எழுச்சி ஈரானுக்கு வந்ததன் பின்னர் தான் இவ்வாறு இஸ்ரேலை எதிர்த்து அவர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தார்கள். இஸ்ரேலை நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும், அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும், அது காசா மக்களுக்குரியது என்பது போல அவர்கள் கருத்தை வெளியிட்டு அதற்கு பிறகாக அது எதிரி நாடாக மாறியிருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இஸ்ரேல் தங்களுக்கு ஆபத்தாக அவர்கள் மாறுகின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே
அவர்கள் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். அதை தவிர ஈரான் எப்போதுமே இஸ்ரேலுக்கு ஒரு ஆபத்தான நாடாகத்தான் தற்பொழுது இருந்து வருகின்றது. அதாவது லெபனானுக்கு ஆதரவாக, ஏமனுக்கு ஆதரவாக அங்கிருக்கின்ற தீவிரவாத குழுக்களை ஊக்குவித்து அவர்களுக்கான பணத்தை வழங்குவது, ஆயுதத்தை வழங்குவது, இவ்வாறான வேலைகளிலே ஈரான் செயற்பட்டு வந்தது. அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகளை திருப்பிவிட்டு அவர்களுக்கு தைரியம் கொடுத்த ஒரு நாடாக ஈரான் இருக்கின்றது. ஈரான் அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளே தாங்கள் ஒரு வல்லரசு நாடாக காட்டிக் கொள்வதற்காக அனைத்து செயற்பாடையும் செய்திருந்தது. இன்று அது வேறொரு பக்கத்துக்கு கொண்டு சென்று விட்டதுதான் உண்மையான ஒரு கதையாக இருக்கின்றது. அதனை தவிர ஈரானின் ராணுவ தளபதி முன்பே கொலை செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பதிலாக புதிதாக ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவரும் தற்பொழுது நேற்றைய தினம் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானின் அரசு தொலைக்காட்சி இயங்குகின்ற இடத்திற்கு அருகிலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது என்பது தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அதே போல இஸ்ரேலிலே அமெரிக்க தூதரகம் அமைந்திருக்கின்ற பகுதிக்கு அருகிலே ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் அமெரிக்க தூதரகத்தில் பாதியளவு சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எந்தவித உயிர்ச்சேதங்களும் பதிவாகவில்லை என்று இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் தனது எக்ஸலத்திலே ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக வத்திக்கானில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம், துணை தூதரகம் மூடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. அழைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பாரிய மாற்றங்கள் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இவ்வாறுதான் அந்த நகர்வுகள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் இந்த சர்வதேச நாடுகளை, வல்லரசு நாடுகளை எதிர்த்து எந்த நாடுகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் ஈரான் ஒரு தன்னிச்சையாக, ஒரு சுயமாக ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றது என்பது பாராட்டுக்குரிய விடயம். ஆனால் அதனை அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் விடமாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் தான் இந்த உலகை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை இஸ்ரேல் தான் மறைமுகமாக இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகையால் இஸ்ரேலுக்கு ஏதாவது நடக்க அமெரிக்கா விடாது. அமெரிக்காவின் பேச்சை மீறி இஸ்ரேல் அந்த தாக்குதலை நடத்தியும் இருந்திருக்காது. ஆகவே இவையெல்லாம் திட்டமிட்டு நடக்கின்ற விடயங்கள். இது நேரடியாக வல்லரசு நாடுகள் இதற்குள் தலையிடுகின்ற நேரத்தில் ஈரான் என்கின்ற நாடு காணாமல் போகும் அல்லது பாரியளவு சேதத்துக்கு உள்ளாகும். இன்று போர் யுக்திகள் எல்லாம் மாறிவிட்டது. வான்வெளியாலேயே தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்பொழுது உலகில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது தொடர்பாக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் தனது சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார். ஒரு யதார்த்தமான பதிவு. அந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விடயங்கள் விளங்கும். அதன் அடிப்படையில் அவர் வெளியிட்டிருந்த அந்த பதிவிலே, ஈரான் இன்று தனித்து போராடுது, நன்கு யோசித்து பார்த்தால் இது புரியும். இது புரியாத பொதுவழி சாமான்கள் இங்கே உரையாட வர வேண்டாம் பிளீஸ். ஈரானின் சகோதரர், உறவினர், தூரத்து உறவினர், நண்பர் என்ற கும்பலில் எவருமே முழு மனசுடன் ஈரானுக்கு உதவ முன்வரவில்லை. ரகசிய துரோகிகளும், போட்டுக் கொடுப்போரும், சும்மா வாய்ப்பந்தல் போடுவரும் தான் இந்த கும்பலில். ஈரான் தன் தேச மனச்சாட்சிக்கு எது நியாயமாகப்படுதோ அதற்காக தனித்து போராடுது. ஆனால் ஈரானின் போர் ஈரானுக்கான போர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்குக்கான போர். இன்று உலகில் சேகுவாரா, மண்டேலா, கெஸ்ட்ரோ ஆகியோர் இருந்திருந்தால் ஈரானுக்கு ஏதோ ஒரு முறையில் துணை நின்றிருப்பர். மத்திய கிழக்கின் மைய பிரச்சனை பலஸ்தீனம் தான். உலகம் ஏற்றுக்கொண்டுள்ள குறைந்தபட்ச பலஸ்தீன இஸ்ரேல் என்ற இரு தேச தீர்வை கூட ஏற்க இஸ்ரேல் மறுக்கின்றது. இதனால் தான் யுத்தம். அடுத்த விவகாரம் அணு ஆயுத பலம். இது தம்மிடம் மட்டுமே இருக்கணும் என மருமகன் இஸ்ரேல், மாமா யூஎஸ் இருவரும் நினைக்கிறாங்க. மெய்யாலும் இந்த யுத்தம் நின்று நிலையான சமாதானம் வரணும் என்றால் ஆயுத பலம் ஒரு தரப்பிடம் மட்டுமல்லாமல் இரு தரப்பிடமும் இருக்கணும். அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பவர் என்று உலக புவிசார் அரசியலில் சொல்லப்படுது. வல்லரசுகள் மத்தியில் நேரடி போர், அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சீனா நேரடி போர் நிகழாதிருக்க இதுவே நடைமுறை காரணம். ஈரானிடமும் அணு ஆயுதம் இருந்தால் இன்று பலஸ்தீனத்தில் 50,000-க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. இது மத்திய கிழக்கில் அரபு நாடுகளுக்கு விளங்கவில்லை. அரபு அல்லாத பாரசீக ஈரானுக்கு மட்டும் விளங்குது. சோகம்தான். ஆனாலும் இனியும் பேட்டை ரவுடி மாதிரி வாழ முடியாது. தன்னாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என இஸ்ரேலுக்கு மெல்ல மெல்ல புரியுது. ஆகவே மத்திய கிழக்கு இன்று தீர்வை நோக்கி நகருகின்றது பற்றி சொல்லுகின்றது. அவை மனோகரசன் அவர்கள் சொல்லுகின்ற தகவலின் அடிப்படையில் ஈரான் தனித்து நின்று போராடுகின்றது. இஸ்ரேலுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது. உண்மையிலே இஸ்ரேலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இல்லை, இஸ்ரேலுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது. ஆனால் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக பல நாடுகள் இருக்கின்றது. ஈரான் தனித்து விடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த போரை தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்க முடியாது. அதற்குள் இஸ்ரேலுக்குள் ஈரான் பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றபடியால் மக்களின் வலியுறுத்தலின் அடிப்படையிலே ஒரு தீர்வை நோக்கி போவதற்கான, ஒரு பேச்சுக்கு போவதற்கான ஒரு நிலை உருவாகும். ஆனால் அவர்களின் பிரச்சனை என்பது இந்த யுத்தம் இல்லை, ஈரான் அணு ஆயுதத்தை மறைமுகமாக தயாரிக்கின்றது. அதற்கான பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து வருகின்றது என்கின்ற ஒரு தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன. ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. அப்படி இருக்கின்ற போது அமெரிக்கா அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாதுன்னு சொல்லுகிறது, இஸ்ரேல் தயாரிக்க கூடாதுன்னு சொல்லுகிறது. அதனால்தான் இந்த தாக்குதல் இஸ்ரேலால் நடத்தப்பட்டது. அதாவது குறிவைத்து இவ்வாறான இடங்கள், விஞ்ஞானிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதே அந்த அணு ஆயுத தயாரிப்புகளை நிறுத்துவதற்காகத்தான். ஆகவே அப்படி இருக்கின்ற போது அங்கு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கிறது. மத தலைவரும் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்ரேல், அமெரிக்காவின் எண்ணமாக இருக்கிறது. அது தொடர்ச்சியாக ஒரு அமைதியான ஒரு ஆட்சி அங்கு இருந்தால், அமைதியான ஒரு தலைவர் இருந்தால், இந்த அணு ஆயுத தயாரிப்பை கைவிடுகின்ற ஒரு தலைவர் இருந்தால் அங்கு வல்லரசுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதுதான் அவர்களின் கருத்தாக இருக்கின்றது.
ஆனால் தங்களை ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஈரான் முயற்சிக்கிறது. அப்படி மாற்றிக்கொண்டால் அவர்கள்தான் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளே ஒரு வல்லரசு நாடாக இருப்பார்கள் என்று எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் உலகளவிலும் ஒரு வல்லரசு நாடாக அவர்கள் தங்களை காட்டிக் கொள்வார்கள். அந்த அளவு பலத்தை அவர்கள் பெறுவார்கள் என்பது உண்மை. அது நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதனை தாண்டிய பல நாடுகளும் தற்பொழுது எதிர்த்துக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா என்று கேட்டால் பேச்சுவார்த்தைக்கான விடயங்கள் எல்லாம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பல நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்துக்கு போங்கள், யுத்தத்தை நிறுத்துங்கள் பேசிக் கொண்டு போகின்றார்கள். ஆனால் இந்த அணு ஆயுத பிரச்சனை தான் இஸ்ரேலுக்கு தடையாக இருக்கின்றது. ஆகவே அதுக்கு ஒரு உத்தரவாதத்தை ஈரான் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற தகவலாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்கின்றது என்று. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் சஜயகாந்த்.